தம்பி, நீ அடிச்சது யார் தெரியுமா? காசி. என்ன கொன்னுடுவான். இறங்கி ஓடிட்டுப்பா. என்னது காசியா? பையன் பேர் பால்னு, மதுரை கரப்பைய. வாத்தியார் வீட்டில் தான் ஒரு வாரம் தங்கி இருந்திருக்கான். மெட்ராஸில் அவனும் வாத்தியார் வீட்டு பையனும் ஒன்னா படிச்சிருக்காங்க. வாத்தியை கட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு. நடுரோட்டில் ஒரு பொடி அடிச்சுட்டு போயிட்டா. வாத்திய தூக்குறேன், போத்திய தூக்குறேன். சபத்தப்பட்ட யார் தெரிஞ்சிச்சுல, அவனை தூக்கு போடு, மதைக்கு போடு போடு. ஹலோ, நான் காசியண்ண வீட்டுல இருந்து சண்முகம் பேசுறேனே. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு பையன் கை வச்சுட்டு போயிட்டான். யாருண்ணே இது? ஏன் அண்ணன் ஊர்ல இல்லையா? அண்ணன் மேலதான் கை வச்சுட்டு போயிட்டான். என்னன்னு சொல்றீங்க? அண்ணன் மேல கை வச்சிட்டானா? யாருண்ணே அது? பேரு பாலு, மதுரை பக்கத்துல. அண்ணே நீங்க போனை வைங்கண்ணே, 10 நிமிஷத்துல பையனை கட்டி தூக்கிட்டு வந்து உங்களுக்கு போன் பண்றேன். ஹலோ அண்ணே, நான் செல்வம் பேசுறேனே, கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா. யோ, எத்தனை வாட்டியே சொல்றது உங்ககிட்ட? அதுக்கு இல்லண்ணே, பையன் மேல ஒண்ணும் கை வச்சிடலையே. யோ, என்னைய கேக்குற? விஷயம் பெருசா இருக்குண்ணே. துரையண்ணே பையன் தேனி கம்பம் போடி சுத்துப்பத்தி ஏரியாவுல அவங்க வச்சதே சட்டம், அவங்க வச்சதே நியாயம். அவங்கள மீறி ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. என்கிட்ட பேசுன மாதிரி மதுரையில யாருக்கிட்டையும் போன் பண்ணி பேசாதீங்கண்ணே. எனக்கு போன் பண்ண விஷயம் கூட வேற யாருக்கும் தெரிய வேணாம். இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கங்கண்ணே.
இங்க இருக்கிற ஒவ்வொரு உசுரலையும் ஏன் உசுறு கலந்துருக்குடா. அருவாளை கையில எடுத்துட்டா சண்டியர் நினைப்பா. ஈரக்கொலைய அறுத்துருவேன். இந்த மண்ணுல வந்து அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா தலை வேற கால் வேற தனித்தனியா போயிரும். ஒரு பயலுக்கும் உசுறு மிஞ்சாது.